ஹலோ எவ்ரிவன், ஒரு பசில் மேத்தமேட்டிக்ஸு இந்த மாதிரி ஆப்டிடியூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்பாங்க. என்ன சம்மு கொடுத்துருக்காங்கன்னா, எ பர்சன் ஹேஸ் அ குரூப் ஆஃப் ஹென்ஸ் அண்ட் கவுஸ். இஃப் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் ஆர் 30, இந்த நம்பர் ஆஃப் ஃபீட்ஸ் ஆர் 90, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஹென்ஸ்? அதாவது ஒரு நபர் வந்து கோழிகளும் மாடும் வச்சுருக்கிறாரு, சரிங்களா? அதாவது சில மாடுகளும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட தலைகளோட எண்ணிக்கை வந்து பார்த்து 30ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்களோட எண்ணிக்கை வந்து 90ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஹென்ஸ்? உங்களுக்கு ஆன்சரும் 4 இது கொடுத்தாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில். ஸோ நம்ம ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. 30ன்னு சொல்லிட்டாங்க. அதில் கோழியும் இருக்குது, மாடும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெண்டோட காம்பினேஷன் தான். இப்போ 30 நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் காம்பினேஷன் எப்படி பிரிக்கலாம்? 10 + 1லாம் 10 + 20 இருக்கலாம், 12 + 18 இருக்கலாம், சரிங்களா? அது மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 19 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது 19 கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ 4 இருக்குல்ல, ஸோ மாட்டுக்கு வந்து 4 கால் இருக்கும். ஸோ அப்போ 15 × 4 60. ஸோ இப்படி தான் போகணும். ஏன்னா ஆன்சரை வச்சு பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 30. கண்டிப்பாக அப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 15 15 30 ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கால்களோட எண்ணிக்கையும் 90. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம். சில இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ கைஸ்.